ஓனர் வாசுவ பாத்தீங்க? இல்லையே மாஸ்டர். அது இல்ல ஓனர், நேத்து இங்க நிறைய பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் இருந்துச்சா, நான் தான் நேத்து காயலாங்கடைக்கு போட சொல்லி கொடுத்து விட்டேன். சூப்பர் மாஸ்டர். அதுக்கு 450 ரூபாய் கொடுத்தாங்க ஓனர். நானே அந்த பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்துட்டு போய் கைலாங்கல்ல போடணும்னு நினைச்சேன், நீங்களே போட்டுட்டீங்க. அப்புறம் ஓனர் வாசு அந்த பணத்தை கொடுத்துட்டால உங்ககிட்ட? இல்லையே மாஸ்டர். கொடுக்கலையா? டேய் வாசு, வந்துட்டேன் ஓனர். நேத்து காயலாங்கடையில வாங்கின பணத்தை ஓனர் கிட்ட இன்னும் நீ கொடுக்கலையா? ஓ மறந்துட்டேன் மாஸ்டர். ஓனர் பைசா மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். நாளைக்கு வரும்போது கண்டிப்பா எடுத்து வந்து தரேன் ஓனர். பாத்தீங்களா ஓனர், இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்படிதான். ஓனர் காசு கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு செலவு பண்ணிட்டு இருப்பான். இப்ப நம்ம கேட்டதும் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன்னு பொய் வேற பேசுறான். மாஸ்டர் தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க. இந்தாங்க ஓனர் 450 ரூபா. ஓனர் யாருக்கு தெரியும் இந்த பணத்தை போய் யார்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தானோ? மாஸ்டர் உங்களுக்கு நான் அப்படி என்னதான் பண்ணீங்க, என் மேல பழி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க ஓனர், அந்த பணத்தை அவன் நேத்தே செலவு பண்ணிட்டான். இங்க பாரு, உங்க பத்தி எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிற. நான் திருடல, செலவு பண்ணல. கொடுத்தான்